கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 5 மாதம் முழுவதும் நம்முடைய தேவன் பத்திரமாக பாதுகாத்து புதிய மாசத்துல நம்முடைய தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அழைத்து கொண்ட தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏறுகிறேன். இந்த மாசத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இந்த மாசத்துக்குள்ள வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து இந்த மாசத்துக்குள்ள எல்லா காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா எழுதிய புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாச்சு அப்படின்னா, ஒன்று சொந்தக்காரங்களா இருக்கலாம், அல்லது பக்கத்து வீடா இருக்கலாம், அல்லது நமக்கு முன்னோருடைய ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம், வேலைக்கு போகிற இடத்துல இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம். பலவிதமான சூழ்நிலை. எனக்கு இந்த காரியத்தில் ஒரு போராட்டம் இருக்கு அப்படிம்பாங்க. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். சில குடும்பத்தில் இப்போ லேட்டஸ்டாக சொல்லணும் அப்படின்னா, கொரோனாக்கு அப்புறம் நிறைய இடத்துல கடன் பிரச்சனை. அந்த கடனுக்கு ஒரு முடிவு வந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனையை மாற்றி தருவார். நம்மகிட்ட யாராவது போராடிட்டு இருக்காங்களா, தேடியும் காணாதிருப்பாய். அந்த அளவுக்கு தேவன் நம்மளை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மாசத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கேளுங்க, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குப்பா, இது எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மாற்றி தர வேண்டும். ஏன்னா நம்ம உள்ளத்துல என்ன யோசிக்கும் தேவனுக்கு தெரியும், நன்றாக தெரியும். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். சில குடும்பத்துலலாம் வேதனையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லி போய் கேட்டா, ஏதாவது சின்ன சின்ன காரியத்துல ஒரு யுத்தம் போல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். நமக்கு தெரியுது சத்துருவா காணப்படும் சொல்லி தெரியுது, ஆனா ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா உன் சொந்த வீட்டாரே சத்துரு. வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும், வெளியில போனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கும். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர், உங்களுக்கு யாரெல்லாம் யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள், அழிஞ்சு போயிடுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய காரியத்துக்குள்ள இருக்கணும். 24 மணி நேரம் நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்திலே அதிகாலையிலே வாக்குத்தத்தம் கேட்பாங்க. உலகத்துல கடந்து போகும்போது அங்குள்ள காரியத்திலே அடிமையா மாறிடுறாங்க. சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, விக்கிர வழிபாடுல போய் சிக்கி கொள்றாங்க. சில குடும்பத்துல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ட போய் சிக்கிக்கிறாங்க, தேவையில்லாத நபர்கிட்ட போய் சிக்கி கொள்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி முதல்ல வாழணும். ஏன்னா அதுதான் முக்கியம். மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு கனி கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும், நற்கிரியை செய்யற பிள்ளைகளா மாறணும், நன்மை செய்யற பிள்ளைகளா மாறணும், தான தர்மம் செய்யற பிள்ளையா மாறணும். இந்த மாசம் நம்ம என்ன செய்ய போறோம்? தேவன் நம்மளை பாதுகாப்பார். நம்மகிட்ட யாராவது போராடுறாங்களா, அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள், எல்லாவற்றையும் மாற்றி தருவார். நம்ம தேவனுக்கு சாட்சியா வாழணும். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபையினாலே பல உபத்திரத்தின் வழியா வந்தா கூட இன்றைய வரைய தேவன் தான் ஜீவனை போட்டு ஜீவன் உயிர்ப்பிச்ச, அவ்வளவுதான். என் வாழ்க்கையில வேற ஒண்ணுமே இல்லை, கிருபை, அவ்வளவுதான். ஒரு நாள் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அவரோட சுத்த கிருபை மட்டும்தான். நம்மளால ஒண்ணுமே கிடையாது. அதே போல இந்த மாசத்துல நம்ம உள்ள வாரமா, இந்த மாசம் எப்படி இருக்கும்? தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உங்க கையை பிடித்து, உங்க வலது கையை பிடித்து பயப்படாதே. இந்த மாசத்துல நீங்க கடந்து போறீங்களா? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
வேற வேற இடத்துல வேற வேற சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. நான் மட்டும்தான் தனியா இருக்கேன். நானும் என் கணவர் மட்டும்தான் தனியா இருக்கோம். நானும் என் பிள்ளை மட்டும்தான் தனியா இருக்கோம். நான் விதவையா இருக்கேன். நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன். எனக்கு யாருமே இல்ல. நான் அந்த மாரி ஒரு இடத்துல ஹாஸ்டல்ல இருக்கேன். பல சூழ்நிலையில நெறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. எனக்கு யாருமே துணை இல்ல அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இந்த கால வேளையிலே, இந்த மாசத்துக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நம்ம குடும்பத்திலே நிறைவேறணும் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். ஏன்னா நெறைய குடும்பத்துல வாக்குத்தத்தம் நெறைய கேட்டுருவாங்க. கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனா கூட கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா நற்கரணை எடுத்துருவேன். ஆனா வியாபாரம் பார்த்தேன். நல்ல வீட்ல பார்த்தா படம், நாடகம்லாம் பார்த்தேன். கடன் வாங்கினேன். மனுஷனை நம்பி பணம் கொடுத்தேன். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை மட்டும் நம்புங்க. உங்க குடும்பம் செழிப்பா மாறும். மனுஷனை நம்பும்போது சாபம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம இந்த மாசத்துக்குள்ள கடந்து போற மட்டும் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னோட நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எந்த ஒரு மனுஷனையோ யாரையோ நான் சார்ந்து கொள்ள மாட்டேன். நான் மனம் திரும்பி நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வேன். எனக்கு கர்த்தர் போதும். அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம உள்ள வந்துடணும். அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருந்தா போதும். உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்டிலுமே ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். பணம் தான் நிறைய தேவை. தேவன் கிருபையின் காலத்திலே நமக்கு வாசல் திறந்திருக்கிறார். கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட தான் இருக்கோம். எத்தனையோ குடும்பத்துல கொரோனா நேரத்துல பல குடும்பங்கள் பல தேசத்துல அழிவு. எங்க வீட்டுல 2 பேர் இறந்து போயிருக்காங்க. கொரோனாக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஜீவனோட இருக்கோம். ஜீவனோட இருக்கும்போது நம்ம தேவனுக்கு சாட்சியா வாழ்ந்தா போதும். தேசத்துக்குள்ளே ஒரு பக்கம் பார்த்தா வெயில் அதிகமா இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா அழிவு அதிகமா இருக்கு. இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்லிட்டே வரலாம். இதுக்கு ஊடையில நம்ம கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்தா போதும். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே. இந்த மாசத்துல நீங்க உள்ள போறீங்களா? பயப்படாதீங்க. உங்க கூட கர்த்தர் வருவார். உன்னுடைய வலது கரத்தை பிடிக்கிறாரு. பிடிச்ச தேவன் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? நான் உன் கையை பிடிச்சிருக்கோம்ல, நான் உன் கூட வாரம்ல, நான் உனக்கு துணையா இருக்கோம்ல. அழகா பேசுறாரு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, பிரதர் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு, உன்னோட போராடியவர்களை தேடியும் காணாதிருப்பாயின்னு சொல்லி தான் வசனம் சொல்லுது. அப்ப இந்த மாசத்துல நம்ம கடந்து போகும்போது கர்த்தர் கூட வருகிறார். இந்த மாசத்துல உங்க கூட கர்த்தர் வருகிறார். உன்னுடைய வலது கரத்தை கர்த்தர் தான் பிடித்திருக்கிறார். பயப்படாதேன்னு சொல்றாரு. நான் உனக்கு துணை நிற்பேன். அப்ப இந்த மாசத்துல போய் நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? 5 மாசம் பாதுகாத்தீங்கப்பா. இந்த 6ஆம் மாசம் நீங்க தான்ப்பா எங்களை கரம் பிடித்து கூட்டு வந்திருக்கீங்க. உங்க கிருபையை தாங்கப்பா, உங்க பலனை தாங்கப்பா, உங்க சத்துவத்தை தாங்கப்பா, பரிசுத்தாவில நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையில நிரப்புங்கப்பா, நீங்க எங்க கூட இருங்கப்பா. இந்த மாசம் நீங்களே எங்களை வழி நடத்துங்கப்பா. அப்படி நம்ம ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், கூட வருவார். ஹல்லேலூயா. புதிய மாசத்துக்காக ஜெபிக்க போயிரும். நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது. ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. புதிய மாசத்துக்கான கிருபைக்காக நன்றிப்பா. 5 மாசம் முடிந்து 6ஆம் மாசத்துல எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்கப்பா. நன்றிப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்க தான்ப்பா கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டு வரீங்க. நன்றிப்பா. இந்த மாசத்திலே நாங்க எல்லாரும் உம்முடைய பாதத்துல நிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்துல நாங்க கடந்து போனோம் அப்படின்னா நீங்க எங்க கூட வரணும்ப்பா. நீங்க எங்க வலது கரத்தை பிடித்தா மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஒரு பலன். பயப்படாதேன்னு சொன்னீங்கப்பா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. நிறைய குடும்பத்திலே அம்மாமாரு தவிக்கிறாங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளுக்கு திருமணம் முடியாம இருக்கு. எத்தனையோ குடும்பத்துல கஷ்டப்படுறாங்கப்பா. இந்த மாசத்துல போகும்போது யோசிக்கிறான்ப்பா, எங்களுக்கு இவ்வளவு போராட்டம் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான்ப்பா. உன்னோட போராடினவரை தேடியும் காணாதிருப்பாயின்னு சொல்லிதான்ப்பா வாக்குத்தத்தம் மூலியமா பேசுனீங்க.
உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். அப்படிதான்ப்பா பேசுனீங்க. எல்லா குடும்பத்தையும் உங்க வசனத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்திலே நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்களுடைய இதயத்துல இருக்க அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் உங்க பாதத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீங்க ராஜா. எத்தனை தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்களோ, நாங்க எல்லாரும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க என்ன யோசிக்கிறோம் உமக்கு தெரியும்ப்பா. இன்னைக்கு காலையில யாரெல்லாம் என்ன யோசிக்கிறாங்க உமக்கு தெரியும்ப்பா. நிறைய குடும்பத்துல டிராவலிங்ல இருக்காங்கப்பா. வெளியூர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல வெயில் அதிகமா இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா. அதிக அளவில் நாங்க எல்லாரும் வந்து நிக்கிறோம்ப்பா. உங்க கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. உங்க கிருபையினால நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நிரப்பணும்ப்பா. இந்த நாளில் பிரத்யட்சமாக கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ள என்ன பாரம் வந்தாலும் எடுத்து போட்டுருங்கப்பா. நிறைய குடும்பத்துல தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்காங்கப்பா. அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். நாங்க எல்லாரும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிக்கிறோம்ப்பா. புது வல்லமே தாங்கப்பா. இந்த மாசம் ஓடணும்ப்பா. உங்க சத்துவம் எங்களுக்கு வேணும்ப்பா. காண்டாமிருதத்து பலன் எங்களுக்கு வேணும்ப்பா. மான்கால்களை தாங்கப்பா. காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கிற கிருபை தாங்கப்பா. என்னுடைய இருதய மனக்கண்கள் திறக்கட்டும்ப்பா. காண்டாமிருத்தது பலனை தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டில் விரித்து எழும்ப வேணும். கிருபை தாங்கப்பா. கல்வாரி அன்பிலால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தோளோ அப்பா சத்துருக்கள் மேல அபிஷேகம் வேணும்ப்பா. எல்லா குடும்பத்துக்கும் வேணும்ப்பா. எல்லா குடும்பமுமே தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. பிதாவின் சித்தம் நாங்க நிறைவேற்ற பிள்ளைகளா மாறணும்ப்பா. நம்முடைய கற்பனை கை கொள்ளணும். பரிசுத்தமா வாழணும். தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்யணும். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளா மாறணும். இடைவிடாமல் அப்பா எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. பிதாவின் சுத்தம் செய்யற பிள்ளைகளா மாறட்டும்பா. மாறட்டும்பா. எந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ எங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலையறி கொடுத்தாச்சா. பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்படட்டும்பா. பகலிலே மேக ஸ்தம்பமாவும் இரவில் அக்னி ஸ்தம்பம் கர்த்தர் கூட வருகிற கிருபைக்கா 1000 மடங்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும்பா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்க காணப்படணும்பா. எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றின கிருபைக்காக நன்றி. எங்களை பரிசுத்த ஜாதியாக மாற்றின கிருபைக்காக நன்றி. காலவேளையில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும். அவனுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் ராஜா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்திலே உள்ளத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அவனுடைய பாரத்தை எல்லாம் உங்க சமூகத்துல நாங்க இறக்கி வைக்கிறோம்ப்பா. அப்பா 1ஆம் தேதி வந்துட்டுனாலே கடன் தான்ப்பா அதிகமா இருக்கு. ஃபைனான்ஸ் சில குடும்பத்திலே ஹவுசிங் லோன், சில குடும்பத்திலே பேங்க்ல பணம் கட்டணும், சில குடும்பத்துல குழுக்குள்ள பணம் அடைக்கணும். எத்தனையோ பணம் தேவை இருக்குப்பா. சில குடும்பத்துல பணம் வாங்கின கொடுக்க முடியலப்பா. சில குடும்பத்துல நகை வாங்கித்தான் கொடுக்க முடியலப்பா. பிள்ளையோட திருமண காரியத்துக்கு பணம் வாங்கினா கொடுக்க முடியலப்பா. இதுதான்ப்பா எங்களோட சூழ்நிலை. எங்களுடைய நிலைமை இதுதான்ப்பா. எந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்து விரோதமா எல்லா அந்தகார பொல்லாத சர்ப்பத்தின் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டரிக்கப்படட்டும் ராஜா. எந்தெந்த குடும்பத்து விரோதமா வானமண்டல பொல்லாத ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோம் அந்த எல்லா சத்துரும் கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அழிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே கர்த்தர் விடுதலை செய்யணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ரட்சிக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் மீட்டெடுக்கணும்ப்பா. எல்லா தேசத்துக்குள்ளுமே பூமியின் மேல அக்னியை போட அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்ப சொன்ன வசனப்படி எல்லா தேசத்துக்குள்ளுமே அப்பா எழுப்புதல் அக்னியை கட்டணுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலுமே விசேஷமாக எழுப்புதல் அக்னி இறங்கிவிட்டு ராஜா. நாங்க கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா எழும்ப வேண்டும்.
ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் என் இயேசு கிறிஸ்து ராஜா இப்பொழுதே பரிசுத்த அக்னி அனுப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ராஜா எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்ப வேண்டும், விசுவாசத்துல பெருக வேண்டும். கர்த்தர் கிருபை செய்ய ராஜா. இந்த மாசத்துல எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறவங்களோ கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுடைய உள்ளத்தினுடைய பாரம் என்ன, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா, சில குடும்பத்துல விவசாயத்துல இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் அதிகம். சில குடும்பத்துல கிராமத்துல இருக்காங்க, சில குடும்பத்துல அப்பா வியாபாரத்துல இருக்காங்க, தொழில் நஷ்டம். சில குடும்பத்துல கம்பெனில நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. சில குடும்பத்துல காலை வேளையில அப்பா வேலை பார்க்குறாங்க, சம்பளம் வராம இருக்கு. சில குடும்பத்துல கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க, டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல வேலை பார்க்குற இடத்துல வேலை சரியில்லை அப்பா. சில குடும்பத்துல மற்ற வேலைக்காக ட்ரை பண்றாங்க, விசாக்கா ட்ரை பண்றாங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா பலவிதமான உபத்திரத்துக்கு மத்தியில வேலை பார்க்காங்க. சில குடும்பத்துல காலையில பஸ்ல போறாங்க, டிராவலிங் இருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா பல கிலோமீட்டர் வேலைக்கு போய் தான்ப்பா வேலை பார்க்கறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். போட் தொழில் புறப்படுறாங்க ராஜா, கடலுக்குள்ள புறப்படுறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் கூட இருந்து அப்பா அவங்களுடைய போட் நிரம்பி வழியும் 2 மடங்கு ஆசீர்வதிக்கின்ற ராஜா. காலவெளியில விவசாயத்துக்கு புறப்படுறாங்க, விவசாயத்துல ஒரு செழிப்பு தாங்க. காலவெளியில வியாபாரத்துக்கு புறப்படுறாங்க, கம்பெனி புறப்படுறாங்க, அந்த வியாபாரத்தை ஆசீர்வதித்தாங்க, அவங்களுடைய கம்பெனி ஆசீர்வதித்தாங்க. காலவெளியில யாரெல்லாம் வேலைக்கு புறப்படுறாங்களோ அவருடைய கையின் கிரியில ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே சிறுதொழில் பார்க்கிறாங்களோ அந்த குடும்பத்தை மேலும் உயர்த்துங்க ராஜா. யாரெல்லாம் மிஷினரிமார்கள் கிராமத்துக்குள்ள ஊழியத்துக்கு போறாங்களோ, இன்னுமா யாரெல்லாம் மிஷினரிமார்கள் இணைந்திருக்காங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய சிரசு மேல் ஆசீர்வதிங்க ராஜா. முன்னும் பின்னுமா தேவதூதன் பாடுங்க ராஜா. உங்க பிள்ளைகளுக்கு இன்னுமாக அப்பா உங்களுடைய வரங்களை தாங்க ராஜா. தேவ வரம் அப்பா உங்க பிள்ளைகளுக்குள்ள இன்னுமாக அப்பா அனல் மூட்டி எழுப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. சில குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு இன்னுமாக பலன் தாங்க ராஜா. சோர்ந்து போகிற அப்பா எந்தெந்த குடும்பத்தை ஜெபிக்கிறாங்களோ மறுபடியும் ஒரு புது பலன் தாங்க ராஜா. பரிசுத்த ஆவியார் வரும்போது பலன் அடைந்து என்று வேதம் சொல்லுது. உங்க பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியார் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகத்தை தாங்க ராஜா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாளிலும் கர்த்தர் சந்திக்க வேண்டும், கர்த்தர் சந்திக்க வேண்டும், கர்த்தர் சந்திக்க வேண்டும். பிரத்யட்சமாக கர்த்தர் சந்திக்க வேண்டும் ராஜா. உங்க பிள்ளைகளோட அக்கிரமம் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து, எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. அது மாத்திரமல்ல, சில குடும்பத்துல தலைமுறை சாபம் விக்கிரத்துல இருந்து வந்திருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுக்கணும். எங்களோட சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தவரே, உம்முடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லும்படி உங்க பிள்ளைகளை மீட்டெடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாங்க. உங்க பிள்ளைகளை சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த நாளும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணர்வு சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவங்களுடைய பாத்திரம் நிறைமொழிட்டு ராஜா. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை இன்னுமாக கர்த்தர் சந்திக்க வேண்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க ராஜா, அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. எத்தனையோ இடத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்பா கற்பதினியா ஜெபினா ராஜா, அந்த குடும்பத்தை உங்களுடைய பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரலோகத்தில் உள்ள தேவன் உங்க பிள்ளைகளுக்கு அப்பா கற்பத்தினை ஆசீர்வதிக்க வேண்டும். அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படியாக, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று நான் வாக்குத்தத்தம் பண்ணி ராஜா. அப்பா குமாரனில் பிதா மகிமைப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதி ராஜா. எந்த குடும்பத்துல கற்பதுனியா ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பழகி பெருக செய்து அப்போ அவங்களோட சந்ததியை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளில் எந்த குடும்பத்துல பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ, அப்போ அந்த நாளில் வாக்குத்தத்தம் மூலியமாக உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க ராஜா. விசேஷமா பயப்படாதுன்னு சொன்னீங்க ராஜா. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்க ராஜா. நான் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன்னு சொன்னீங்க ராஜா. இந்த நாளும் எந்த குடும்பத்தில் அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் துணையா இருக்க போற கிருபைக்கா நன்றி. எந்த குடும்பத்துல திருமண நாள் கொண்டாடுறாங்களோ ராஜா, அந்த குடும்பத்து விதமா போராடி எல்லா சத்துணுக்கையும் அழித்து அந்த குடும்பத்தை மேல உயர்த்த போற கிருபைக்கா நன்றி. கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. சில குடும்பத்துல மாசமா இருக்காங்க, டெலிவரி கொடுப்பாங்க, அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. கர்த்தர் கூட நார்மல் டெலிவரி
அதிகரித்தாங்க. சில குடும்பத்துல தாயும் பிள்ளையுமா ஜெபிக்கிறோம், சரீரத்துல பலவீனத்துல மாற்றி பரிபூர்ணமாக இன்னுமாக ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்திலே அப்பா திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் ஆயத்தமா இருக்காங்க. சில குடும்பத்துல மாப்பிள்ளை ஆயத்தமா இருக்காங்க. ஆனால் பணத்தினாலேயோ நகையினாலேயோ எந்த ஒரு குடும்பமும் அப்பா நின்ற கூட ராஜா. ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் தாங்க கர்த்தர் வாசல் தந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சந்தேகம், தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத சண்டைகள், சில குடும்பத்துல வம்பு பேச்சு, சில குடும்பத்துல வைராக்கியம், சில குடும்பத்துல பகை, சில குடும்பத்துல அப்பா தேவையில்லாத விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி ஏவல்னாலே சில குடும்பத்துல பிரிவினை, சில குடும்பத்துல அப்பா அம்மா வீட்டுல இருக்காங்க, சில குடும்பத்துல திரும்பி வர மாட்டாங்க, சில குடும்பத்துல கணவர் மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி ஏவல் எந்தெந்த குடும்பத்துல செத்த கிரியையில அப்பா அகப்பட்டு போயிருக்காங்க அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தை சுட்டறிவிடு ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்துல எல்லா சத்துரு கிரியெல்லாம் வேரோட சுட்டறிவிடு ராஜா. எந்தெந்த குடும்பத்துல பிரிந்து போயிருக்காங்களோ மறுபடியும் இணைந்து வாழ கர்த்தரை உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய பாதங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி கெஞ்சி கேட்கிறோம். சில குடும்பத்துல விபச்சார அடிமையில போய் சிக்கி கொண்டாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த மாசத்திலே எத்தனையோ தேவைகள் உண்டு. எல்லா தேவைகளும் கர்த்தர் கூட சந்திக்க ராஜா. சில குடும்பத்திலே பணம் கொடுத்து வரலை, நகை கொடுத்து வரலை, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், சொத்து ஏமாற்றம், அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நீதி நியாயம் விசாரிக்க ராஜா. சில குடும்பத்திலே தாழ்த்துறாங்க. புதிய மாசத்துக்கு அர்ப்பணிக்கிற ராஜா. இந்த மாசத்துல என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகள் எல்லாம் நேர்த்தியாக என் தேவன் ஆசீர்வதிக்கும் ராஜா. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் ராஜா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய கற்பனை கைக்குள்ள எங்களுக்கு இந்த மாசம் ஓடக்கூடிய கிருபை தாங்க ராஜா. இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்மக்கிரி அழிவிடு ராஜா, மாம்சக்கிரி அழிவிடு ராஜா. விசேஷமாக கிறிஸ்துனுடைய சாயல் எங்களுக்கு வேணும்பா. பரிசுத்தத்திலே நீதியிலே அப்பா நாங்க பெருகணும்பா. உங்களுடைய அன்பில நாங்க பெருகணும்பா. உங்களுடைய சாயல் எங்களுக்கு தாங்க ராஜா. குமாருடைய சாயல் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அந்த அபிஷேகம் இறங்கி வரட்டும்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ விசேஷம் எல்லா குடும்பமும் அப்பா அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ கிருபையின் வரலாம் நிரப்புங்கப்பா. ஞானம் வரலாம் நிரப்புங்கப்பா. தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பத்துல சகல விதமான வரங்களும் அப்பா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில செயல்பட ராஜா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமே அப்பா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில செயல்பட ராஜா. எல்லா குடும்பத்தையும் அப்பா உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகள் நிரப்பு ராஜா. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமா அவனுடைய ஜீவனுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிங்க. இந்த மாசத்திலே எங்க தேசத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. எல்லா தேசத்துக்குமே ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. எல்லா தேசத்துக்குள்ளுமே ஒரு சுத்திகரிப்பு உண்டாடு ராஜா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் மீட்டெடுக்க வேண்டும். எல்லா தேசத்துல ஜனங்களும் அப்பா மனம் திரும்ப வேண்டும். எல்லா தேசத்துல ஜனங்களும் இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்தை அப்பா மிஷனரிமார் அப்பா நீங்க கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைக்கிறீங்களோ அந்த குடும்பத்தை அந்த வீட்டுக்கு அனுப்புங்க ராஜா. இந்த மாசத்திலே எல்லா தேசத்துக்குமே சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த ஒரு பாரம் எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு தாகம் தாங்கப்பா. ஆத்துமா பாரம் தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு திறப்புல நின்று ஜெபிக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல அதிகாலையில தங்களை தாழ்த்துறங்க. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒரு ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. உங்க இதயத்தினுடைய பாரத்தை எங்க இதயத்துக்குள்ள வைங்க ராஜா. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறங்களோ எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதிக அளவில் எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. நிறைய வீட்டுல அப்ப ஆண்கள் மதுபான அடிமையில இருக்காங்க ராஜா. விபச்சார அடிமையில இருக்காங்க. போதை காரியத்துல அடிமையா இருக்காங்க ராஜா. கஞ்சா பழக்கத்துல அடிமையா இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்க வேண்டும். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும் ராஜா. எத்தனையோ குடும்பத்துல காலை வேளையில ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. விதவையா இருக்காங்க. சில குடும்பத்துல அப்ப அதிக அளவில் தங்களை தாழ்த்துறாங்க. ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல் இருக்காங்க. காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு ராஜா. எத்தனையோ குடும்பத்துல பிள்ளைகள் அப்பா தனிமையில இருக்காங்க. சில குடும்பத்துல அம்மா அப்பா பேச மாட்டாங்க. சில குடும்பத்துல வெளிநாட்டுல பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, சின்ன பிள்ளைகள் அப்பா உங்களுடைய கரத்துல அப்படின்னு ராஜா. எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. தேவ ஞானத்தினாலே தேவ புத்தினால் நிரப்பு ராஜா. பிள்ளைகள் மேல உங்களுடைய கிருபை அப்பா அளவுக்கு அதிகமா இறங்கி விட்டு ராஜா. இன்னுமாக உங்க பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துங்க ராஜா. முன்னும் பின்னுமாக தேவ உதவி பாடுங்க ராஜா. யாரெல்லாம் காலை வேளையிலே டிரைவிங் லைனுக்கு பொறுப்புறாங்களோ அந்த குடும்பத்தை விசேஷமா கர்த்தர் சந்திக்க வேண்டும். அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுங்க ராஜா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில புதுசா வண்டி ஆசைப்படுறாங்க. கடன் இல்லாமல் வண்டி வாங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. விசேஷமா டிரைவிங் லைன்ல யாரெல்லாம் வெளியில போறாங்களோ விசேஷ ஒரு பாதுகாப்பு, விசேஷ ஒரு மகிமை, விசேஷ ஒரு அபிஷேகம் பிள்ளைகள் மேல கடந்து ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் பாதுகாப்பு வேண்டும்.
உங்க பிள்ளைகளு கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது ராஜா. விசேஷம் அந்த மாசத்துல யாரெல்லாம் ஜெபிக்கனாலோ இரவு மூலமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துல அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவசர சிகிச்சை இருக்காங்க ராஜா. அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்துவோம் ராஜா. சில குடும்பத்துல அப்பா ஐசியூல இருக்காங்க, சில குடும்பத்துல இங்க்பெட்ல இருக்காங்க, சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, எத்தனையோ குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க ராஜா. அந்த குடும்பத்தை விசேஷமாக கர்த்தர் சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறவங்களோ, அர்ப்பணிக்கிறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. அவங்களோட வம்சம் பழி பெறும் ராஜா. விசேஷம் அந்த குடும்பத்துல பலவீனத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி எந்தெந்த சூழல்ல ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை இருக்காங்களோ, சில குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்பட்டாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டாங்க ராஜா. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பரிபூர்ணமா சுகம் தந்து தீர்காயுசு தந்து அவங்களோட வம்சத்தை கர்த்தர் பார்க்க செய்ய வேண்டும். எத்தனையோ குடும்பத்துல மரண தருவாயில இருக்காங்க, யூட்ரஸ்ல ப்ராப்ளம், யூரின்ல பிரச்சனை இருக்காங்க, கண்ணில் ஆபரேஷன், சில குடும்பத்துல ஹார்ட் ஆபரேஷன், சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, சில குடும்பத்துல அலர்ஜி. அந்த குடும்பத்தை விசேஷமா கர்த்தர் உம்முடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கணும், எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ, எந்த சூழல் இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. அவங்களுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த மாசத்துல யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தோட கர்த்தர் ராஜா. தேவனர்லயே அப்ப மினிஸ்டர்லே நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. தேவனர்லயே அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க, கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ராஜா. அப்பா அந்த சேனல் மூலியமாக இன்னும் அநேக தேசத்துக்குள்ளே சுவிசேஷம் கடந்து போக வேண்டும். எல்லா தேசத்துக்குள்ளுமே சுவிசேஷம் அப்பா கடந்து போக வேண்டும். அந்த பாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனர்லயே அப்ப மினிஸ்டர் ஆசீர்வதிப்பட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனர்லயே அப்ப மினிஸ்டர் மேல அப்பா உம்முடைய கரவைங்க ராஜா. விசேஷமா எல்லா தேசத்துக்குமே சுவிசேஷம் அப்பா கடந்து போடு ராஜா. தடை செய்ற எல்லா சத்துரு கிரியெல்லாம் வேரோட சங்கரிக்கப்பட்டு ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேரோட சங்கரிக்கப்பட்டு ராஜா. எல்லா தேசத்துக்குள்ளுமே சுவிசேஷம் கடந்து போற பாரங்களுக்கு தாங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கனாலோ தேவனர்லயே அப்ப மினிஸ்டருக்கு யாரெல்லாம் ஜெபிக்கனாலோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே அப்பா இரவு மூலமா செய்தி கேட்கிறாங்க. சில குடும்பத்திலே அப்பா சேனலுக்கா உத்தரவாடு ஜெபிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்துல தாங்கி கொண்டிருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும் ராஜா. கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் அப்பா அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா எங்களை தாழ்த்த முடியும். கர்த்தருடைய நாம மட்டுமே மகிமைப்படும் ராஜா. துதிக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும், ஸ்தோத்திர செலுத்துற பிள்ளைகளா மாற வேண்டும். வேதத்தை ஆழமா தியானித்து அதன்படி வாழக்கூடிய பிள்ளைகளா மாறணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்தும் ராஜா. காலை வேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்ரட்டரி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறான், டாக்டர் ஜெபிக்கிறான், நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக எத்தனையோ குடும்பத்துல டீச்சர் ஜெபிக்கிறாங்க. காலை வேளையில வேலைக்கு போடுறாங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்க. சில குடும்பத்துல அப்பா காலவெளியில நிறைய குடும்பத்துல வெளியில புறப்படுறாங்க ராஜா. யாரெல்லாம் எந்த சூழலில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துடைய சிரசு மேல ஆசீர்வதிங்க ராஜா. அவங்க பிள்ளைகள் பள்ளி பெறட்டும். அவனோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கும் எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதி ராஜா. அவங்க வேலை செய்யற இடத்துல கர்த்தருக்கு சாட்சியா வாழ வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உங்க பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா. தேவன் எதிர்பார்க்கிற நீதி உங்க பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா. அவங்க இருக்கிற இடத்துல எல்லா பகுதியிலுமே அப்பா உம்முடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருந்து அந்த இடத்துல ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளா வாழ கத்து கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துல சகல காலத்துல கர்த்தர் பொறுப்படுத்தும் ராஜா. ஒவ்வொரு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளா மாற வேண்டும். கர்த்தர் பொறுப்படுத்தும். இந்த மாசத்துல இன்னுமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த எல்லா குடும்பம் ரட்சிக்கப்படும் ராஜா. ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் ஜெப விஷயம் தாங்க ராஜா. உம்முடைய கரத்துல தாழ்த்து விடுகிறோம். துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்கள் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்க ஒரு ஜெபிக்க விரும்பினால் 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.